ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா, வெளிநாட்டில் உள்ள ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ட்ரெண்டிங்காக போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சி அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன 3 வயசுலேருந்து 11 வயசு வரையும் பெண்களை பூரா பார்த்தீங்கன்னா தனியாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவை தனியாக எடுத்திருக்காரு. தனியாக ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே போயிருக்காரு. அங்கே போய் பெரிய பெரிய சமூகத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், அரசியல்வாதிகள் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாரு. இந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்பாடு வாங்கி தரேன், கஷ்டப்பட்ட குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கிறேன், அப்படி இப்படின்னு பொய் சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏமாற்றி, அப்புறம் மசாஜ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அவங்கள எல்லாம் அந்த தீவில் எதுக்காக தீவில் போட்டு இப்போ சிட்டியில் போட்டாங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் தீவில் போட்டால் யாருக்குமே தெரியாது, கத்தினா கூட யாருக்குமே தெரியாது. அவங்க தப்பிச்சு ஓடினா கூட அந்த தீவை விட்டு வெளியில் போக முடியாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் தீவில் கொண்டு போட்டிருக்காரு. அடிக்கடி பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி அந்த பிள்ளைகளை ஃபுல்லாகவே அந்த பாலியல் தொல்லைக்கு ஃபுல்லாகவே ஆளாக்கியிருக்காரு. அந்த பிள்ளைகள் பூரா கதறி துடிச்சு அப்படி சமைக்கலை அப்படின்னா அதை போட்டு அடித்து எந்த அளவு துப்பு இருக்குமோ அந்த அளவு இது பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட படிச்சிருக்கு. இதுக்கு பூரா உதவி செய்கிறது யார் அப்படின்னா ஒரு பெண், அவரோட காதலி தான் பார்த்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய படிச்சிருக்காங்க. அவங்க தான் ஒவ்வொரு பொண்ணாக சொல்லி நீ வா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வருது. இவருக்கு விட வேண்டியது. இப்படி தான் ஆயிரக்கணக்கான இப்படி தான் குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இங்கே கொடுமைப்படுத்தி அது இல்லைன்னா அதோட ஒரு கொடுமை என்னென்னா, அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகளை உயிரோடு அப்படியே மிஷினில் கொண்டு போட்டிருக்காரு. அந்த பிள்ளைகள் கதறி துடிக்குது. கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கள் எடுத்திருக்காங்க. நிறைய வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்கவே நமக்கு சைக்கிள் அந்த அளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பிள்ளைகள் கத்துன்னு கத்துது, கையை பிடிச்சி அப்படியே மிஷினுக்குள்ளே போடுறாங்க. கறியாக வந்துடுது. அந்த கறியை எல்லாருக்குமே மனித கறியை பார்ட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொடுமைகளை அந்த உலகத்தில் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அளவு மோசமான ஒரு இது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சது, பெண்ணாக பிறந்தது பாவமாக பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை. இன்ஸ்டாகிராமில் பார்த்து கண்ணீர் விடாதவங்களே கிடையாது. இவ்வளோ கொடுமையான ஒரு கொடூரங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா இவங்க கூட நம்மளும் வாழ வேண்டியிருக்கேன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள வீடியோக்கள்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே அவங்க வீடியோ தான் வருது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, பெரிய பெரிய மனிதர்கள்னு அந்த போர்வையை சுற்றிட்டு இருக்காங்களே, அவ்வளோ கீழ்த்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு 70 வயசு இருக்கும் ஒருத்தர். அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மத குரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கையை அப்படி தடவை, அதை பார்த்தா கேவலமாக இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மத குரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு இங்கே எவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மனிதர்கள் நிறைய பேர் பெயர்கள் இதில் வருது. ஒரு பெரிய மனிதர் வெளிநாட்டில் இருக்கார், பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவர் கூட பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாகவே கூட இருக்கார். இப்போல்லாம் தெரிஞ்சு போச்சு. நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்தாலே தெரியும். இவங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி நம்மளாலே பணம் சம்பாதிக்க முடியுமா, இவங்கள மாதிரி நம்மளாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அதை வர முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் குருன்னு நினச்சாங்க. அவங்க தான் இந்த கேவலமான வேலையை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோட குரு, இவர் தான் இவரை மாதிரி வாழ முடியுமான்னு நினச்சாங்க. அவரை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் அதில் வராங்க. அந்த ஃபைலில் பார்த்தா நிறைய 1000 வீடியோக்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள பேரெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவங்களாம் அப்படி பண்ணாங்க, இல்லை சும்மா பொய் சொல்கிறாங்களா, இல்லை ஏஐ ஜான்னு இருக்கலாம். அந்த அளவு மோசமான இருக்குது. இது எப்போ நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் வீடியோக்கள் இப்போ தான் போடுறாங்க. 2021 அந்த காதலி சொல்கிற கூடவே உடந்தையாக இருக்கிற அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021 ஜெயிலில் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் பார்த்திங்கன்னா ஜெயில் தண்டனை சொல்லி 2021 வருஷமே உள்ளே தள்ளிட்டாங்க. இவரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே செத்து போனால் கண்டிப்பாக அதை நேரடியாக இருக்கணும். ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லை. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, கேமரா அந்த சமயம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பணியாளர்களும் வெளியில் போயிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு. ஏன்னா அந்த சமயம் கரெக்டாக எப்படி கேமரா ஒர்க் இல்லாமல் போகும், இல்லை பணியாளர்கள் வெளியில் போவாங்க. இதுலேருந்தே அவர் இப்போ உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு
வேறு ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வேறு ஒரு பேரில் வேறு எங்கேயோ பார்த்தினா அவர் வந்து இருக்கார், தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கிறதுனால தப்பிச்சு வேறு ஏதோ நாட்டில் வேறு ஏதோ பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் உயிரோடு தான் இருப்பார், எல்லாருக்குமே தெரியும். கோடிக்கணக்கில் அவர்கிட்ட பணம் குவிஞ்சு இருக்கிறதுனால அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சின்ன குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சது, அதுக்கு என்னன்னு தெரியுமா, இதனுடைய விஷயம் வந்து என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைகிட்ட போய் வந்து பயங்காட்டி ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் வந்து பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன தெரியும், ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி அழுது ஐயோ வலி தாங்க முடியலன்னு பிடிச்சிட்டு கதறி அழுது படியில் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கு. எத்தனையோ பிள்ளைகள் முடியாதுன்னு சொன்ன முகத்தை எல்லாமே காயமாக்கி வச்சுருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு இப்படிலாம் அந்த உலகத்தில் நடக்குமா அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து வேகமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இப்போது வேகமாக பரவுனால இது வந்து பழசு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து இருப்பாங்களா, இவங்கள்லாம் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே குதித்து எழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவு ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பேர், அரசியல்வாதிகள், அவர் நிறைய பேர் பேர்களை வந்து கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து துடிச்சு போயிருக்காங்க. அந்தளவு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து இதை வந்து போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே அது என்ன இவ்வளோ மோசமாக வந்து பெண்களாக பிறக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களாகவே பிறக்கிறதுக்கு இப்போ வந்து இங்கே வெளியில் போகவே நமக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா யாருமே நிம்மதியாக வந்து இப்போ வந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தையிலேருந்து வந்து பார்த்தா நம்மளே வந்து பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல வந்து போட்டிருக்காங்க 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைன்னு. சின்ன குழந்தையிலேருந்து வயசான 90 வயசு கிளை வரை வந்து பாதுகாப்பு கிடையாது. மொத்தத்தில் ஒரு பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு கிடையாது. சமீபத்தில் கூட வந்து போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல ஒரு 25 வயசில் பொண்ணு இருக்குது, அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போய் 4 பேர் வந்து கெடுத்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. அம்மா கதறி எழுதுறாங்க, எனக்கு வயசு பொண்ணு இருக்குது, அப்படி இருக்கும்போது என்ன போய் கடத்திட்டாங்க சொல்லி கதறி எழுதாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்குமா, கலிகாலத்தில் எப்படிலாம் நடக்கக்கூடாதோ அப்படிலாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த இதில் இப்போ ஏன் இந்த வீடியோ வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு நிறைய பேர் இவங்கெல்லாம் வந்து வெளியில் வேஷம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர்கள் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. உலா வந்ததுனால இப்போ வந்து நிறைய பேர் இருக்கனால இப்படிலாம் இந்த உலகத்தை நடக்குமா, இந்த கொடுமையெல்லாம் உலகத்தில் எங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிருக்காங்க, அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. கதறி கண்ணீர் விட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கதறி கண்ணீர் விட்டு இப்படிலாம் வந்து இருக்குமா. ஏன்னா பெண்ணை பெற்றவை யாருமே இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளை எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, படிக்க அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து சேஃப் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. படிப்பும் வேண்டாம், அவங்களுக்கு வேலையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு படிக்க போகணுன்னு சொல்கிறோம். இதை பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்குது. எப்படின்னா சாதாரண வெளியில் போனாலே 9 மணிக்குள்ள வந்துட்டு 10 மணிக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்கா, சீக்கிரம் வந்து சிட்டினாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னாலே 8-9 மணிக்கு சீக்கிரம் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குமா. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே. வந்து பார்த்தா வெளியில் எப்படி நான் வந்து படிக்க வந்து அனுப்பிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறது, வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம சந்தோஷம் எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது மனசே வந்து கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன கல்யாணம் ஆகாத பொண்ணை தான் வந்து பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைகளை வந்து இப்படி பண்ணியிருக்காங்களே, இது ரொம்ப கொடுமை. இதெல்லாம் வந்து உண்மையிலே மனுஷங்களா அப்படின்னு தெரியல. அதை எல்லாமே வந்து பார்த்தா மிஷினை வச்சு இந்த வீடியோக்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வந்து பெண்ணாக பிறந்தோன்னு நான் நினச்சி மனசு கஷ்டமாக இருக்குது. 55 வயசாச்சு இருந்தாலும் ஏன்டா பெண்ணாக பிறந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்து வந்து எல்லாருமே கண்கலங்காத தாயே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்குங்க. வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, பெண்களை வந்து பத்திரமா வந்து ஆண்களே நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து பெண்கள் பத்திரமா வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையுமே நம்பாங்க. இவன் உறவுக்காரன், இவன் ஃப்ரெண்டு, இவன் பக்கத்து வீட்டுக்காரன், இப்படி யாரையுமே நம்பாதீங்க. யாரை நம்பி உங்களுடைய வந்து உங்கள் பெண்களை வந்து விட்டுட்டு போகாதீங்க. உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. சின்ன பையன்னு பார்க்க முடியல, வயசானவங்களும் பார்க்க முடியல. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.